வீடியோக்கு 3K க்கு மேல லைக்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ஒரு மினி வாட்டர் கூலர் மேக் பண்ணுவோம். ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் தான் மேக் பண்ண போறோம். அது ஈஸியான மெத்தட்ல தான் மேக் பண்ண போறோம். இதுதான் நம்ம மேக் பண்ண ஃப்ரிட்ஜ். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம வந்து ஒரு மினி ஏசி மேக் பண்ணிருந்தோம். அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோக்கு வந்து 1K க்கு மேல லைக்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மேக் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு இப்போ 3K லைக்ஸ் ரீச் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி நண்பா நண்பீஸ். சோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு 3K க்கு மேல லைக்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ஒரு மினி வாட்டர் கூலர் மேக் பண்ணுவோம். இதை நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போ நான் இதோட டோர் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ நீங்களே பார்க்கலாம், லைட் எரியுது, ப்ளூ கலர் லைட் எரியுது. அப்புறம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். சோ அதனால நீங்க இந்த வீடியோ 2x ல போட்டு கூட பார்க்கலாம். அப்போ கூட உங்களுக்கு சூப்பராவே புரியும். சோ வாங்க நேரா இந்த மினி ஃப்ரிட்ஜ் மேக் பண்ண வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மினி ஆர்சி ட்ரக் மேக் பண்ணிருந்தோம். அது மினில கொஞ்சம் பெரிய ஆர்சி ட்ரக் தான். ஆனா அதை நம்ம வந்து மேக் பண்ணி நம்மளோட வேற ஒரு சேனலான MT RC கிரியேஷன்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ நம்மளோட ஆர்சி ட்ரக் மேக் பண்ணி 100% ஆன அந்த வீடியோ தான் நம்ம இப்ப அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ நான் வந்து ஐ பட்டன்லயே டேக் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல பின் பண்ணி வச்சிருப்பேன். சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம அந்த வீடியோ மட்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட இந்த மினி ஃப்ரிட்ஜை மேக் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து PVC ஷீட் எடுத்துக்கோங்க. PVC ஷீட் தான் வேணும்னு இல்ல, ஏதாவது ஃபோம் போர்டு இல்லனா தெர்மோகோல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திக்கான தெர்மோகோல் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. PVC பைப்பை எப்படி PVC ஷீட்டை கன்வெர்ட் பண்ணணும்ன்றத நம்ம லாஸ்டா அப்லோட் பண்ண ஏசி மேக்கிங் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம். வேணும்னா அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த PVC ஷீட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கான அந்த ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் மேக் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் கொடுத்திருக்க மெஷர்மென்ட்ல வேணும்னா நீங்க மார்க் பண்ணி மெட்டி எடுத்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட தனியா ஒரு மெஷர்மென்ட் வச்சிருக்கேன், அந்த மெஷர்மென்ட்ல கூட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து எவ்வளவு மினியேச்சரா மேக் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா கூல் ஆகும். சோ அதனால தான் நான் வந்து மினியேச்சர் யூஸ் பண்றேன். இப்போ நம்மளோட PVC ஷீட்னா ஃபிளஷ் குயிக் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சு நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெட்டி எடுத்து கொஞ்சம் சாண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட டோர் தான் மேக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு PVC ஷீட்டை எடுத்திருக்கேன். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ல வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த PVC ஷீட்டை நம்ம வந்து பெண்ட் பண்ணி வைக்க போறோம். எனக்கு கொஞ்சம் கர்வா இருந்தா தான் அந்த ஃப்ரிட்ஜுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கர்வா இருக்கிற மாதிரி ஒரு PVC ஷீட்டை வெட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பைப்பை வந்து இப்படி வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டி வச்சதுக்கு அடுத்து ரெண்டு சைட்ல இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த பைப்பு ஈக்குவலா அப்படியே பெண்ட் ஆகுதுக்காக கொஞ்சம் ஹீட்டோட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது ஈக்குவலாவே பெண்ட் ஆயிரும். நம்ம டோர் ஈக்குவலா பெண்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம டோரோட சைடெல்லாம் நம்ம வந்து PVC ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து அதை நல்லா சாண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோர் ஷேப்புக்கு வர மாதிரி பாத்துக்கலாம் நண்பா. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸையும் வெட்டியாச்சு, சாண்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு டோரோட ஷேப் வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட பாக்ஸ்ல சைடுல நம்ம வந்து இப்படி குட்டி குட்டி பீஸ் ஆஃப் PVC ஷீட்டை நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். PVC ஷீட்டோட விட்த் வந்து 1 சென்டிமீட்டருக்கு வர மாதிரி பார்த்து வெட்டி எடுத்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம தெர்மோகோல் வர அந்த இடத்த வந்து மறைக்கிறதுக்காக தான். இப்போ நம்மளோட 4 பீசஸையும் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட அந்த பாக்ஸுக்குள்ளே அதுக்கப்புறம் டோர்ல நம்ம வந்து தெர்மோகோல் பீசஸ் எல்லாம் வச்சு ஒட்டிக்கலாம். ஏன் நம்ம இந்த தெர்மோகோல் யூஸ் பண்ணோம்னா தெர்மோகோல் வச்சோம்னா நம்மளுக்கு இந்த கூலிங் எல்லாம் உள்ளேயே நிற்கும், வெளியே லீக் ஆகாது. ஸோ அதனால தான் சப்போஸ் நீங்க வைக்கும் போது அந்த பாக்ஸ்ல ஏதாவது ஹோல்ஸ் இருக்குன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் நீங்க வந்து எபாக்சி இல்லைன்னா நீங்க வந்து MCL ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த தெர்மோகோல் எல்லாம் நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் PVC ஷீட்ல ஒட்ட போறோம். இப்போ நம்மளோட பாக்ஸை ஃபுல்லாவே நம்ம வந்து தெர்மோகோல் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டோரை அதே மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட அந்த பாக்ஸ்ல நம்ம வந்து இந்த புஷ்ஷை வைக்க போறோம். அதாவது இந்த லெக்கை வைக்க போறோம், பிளாஸ்டிக் லெக். இந்த பிளாஸ்டிக் லெக் வைக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும். இதை நீங்க வந்து ஃபர்னிச்சர் கடையில் வாங்கலாம். நான் இதை வந்து 5 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன் ஒன்று.
இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளோட இந்த கனெக்ஷனுக்காக நான் இப்போ வந்து நம்மளோட சுவிட்சும் அதுக்கு பவர் சப்ளைக்கான அந்த கனெக்டரும் ஏற்றி வைக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து பிவிசி ஷீட்டை நம்ம வந்து இப்படி பாக்ஸ் ஷேப்ல இப்படி வெட்டி வச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஓட்டையும் போட்டு வச்சிருக்கோம் சுவிட்சுக்காகவும் அதுக்கப்புறம் ஒரு கனெக்டருக்காகவும். அப்புறம் மேக்ஸிமம் நீங்க வந்து சுவிட்சை யூஸ் பண்ணும்போது 16 ஆம் தாங்குற மாதிரியான சுவிட்சை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து நார்மல் சுவிட்ச் யூஸ் பண்ணனால கடைசியில் இந்த சுவிட்ச் அதுக்கடுத்து பர்ன் ஆச்சு. ஸோ அதனால நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது 16 ஆம் சுவிட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம வந்து லைட் செட்டப் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து 12 வோல்ட் ஸ்ட்ரிப் லைட் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ளூ தான் இருந்துச்சு. ஸோ அதனால ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்ட்ரிப் லைட்ல 2 வயர்ஸ் சால்டரிங்கும் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த வயர்ஸை நம்ம வந்து ஓட்டையை போட்டு வெளியவும் எடுத்தாச்சு பாக்ஸுக்கு வெளியே. இப்போ நம்மளோட ஸ்ட்ரிப் லைட்டை பாக்ஸுக்குள்ள வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்களே பாருங்க சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து நம்ம லைட்டுக்குன்னு தனியாக சுவிட்ச் வைக்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து லைட்டோட அந்த வயரை நம்ம வந்து வேற ஒரு சுவிட்சை சால்டரிங் பண்ணி அந்த சுவிட்சை சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட சுவிட்ச் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம டோரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தெர்மாக்கோலை கூட வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சிருக்கோம். இப்படி எக்ஸ்ட்ரா இந்த தெர்மாக்கோலை வைக்கிறதுனால அந்த கூலிங் ஏர் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த டோரை வந்து ஓப்பனும் க்ளோஸ் பண்ணதுக்கான அந்த ஹிஞ்சை தான் மேக் பண்ணி வைக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த டோரே அந்த பாக்ஸை நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஹிஞ்சுக்காக நீங்க வேணா அந்த டோர்ல யூஸ் பண்ற ஹிஞ்சு வேணா எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல இருக்க அந்த ஹிஞ்சு 2 நம்ம வந்து வெட்டி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நீங்களே பாருங்க இப்படி ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஹிஞ்சு தான் இது. அந்த ஹிஞ்சை நம்ம வந்து வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்க்ரூ கூட பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட அந்த டோர்ல நம்ம வந்து டோர் ஹேண்டில் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். உங்களுக்கு வேணா நீங்க வந்து டோர் ஹேண்டில் நீங்க வேணா பிவிசி ஷீட்டை பெண்ட் பண்ணி கூட மேக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த டோர் ஹேண்டில் மட்டும் கடையில இருந்து வாங்கி நான் வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த டோர் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆகுதுக்கு நம்ம இப்போ வந்து நியோடியோ மேக்னெட் வச்சிருக்கேன். நியோடியோ மேக்னெட் தான் வேணும், இல்லை வேற ஏதாவது மேக்னெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நியோடியோ மேக்னெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து 2 சைட்ல நியோடியோ மேக்னெட்டை வச்சு நம்ம கரெக்டா உள்ள வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெல்லிட்டியர் மாடல் கிட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கிட்ல மொத்தம் ஒரு பெரிய ஹீட் சிங், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஹீட் சிங், அதுக்கடுத்து நம்மளோட பெல்லிட்டியர் மாடல் கரெக்டா பிளேஸ் ஆவதுக்கான ஒரு ஃபோம் போர்டு, அதுக்கடுத்து ஒரு தெர்மல் பேஸ்ட், அதுக்கடுத்து கூலிங் ஃபேனுக்கான ப்ரொடெக்டர், அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு கூலிங் ஃபேன், அதுக்கடுத்து ஸ்க்ரூஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த கிட்டுக்குள்ள அந்த பெல்லிட்டியர் மாடல் இருக்காது. ஸோ அதனால நம்ம இந்த பெல்லிட்டியர் மாடல் எக்ஸ்ட்ராவா தான் வாங்கிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த பெல்லிட்டியர் கூட நம்ம இப்போ வந்து வாங்கி வச்சிருக்கோம். இந்த கிட்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இவங்க கொடுத்துருக்க அந்த தெர்மல் பேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டா அந்த ஹீட் ஸ்ப்ரெட் ஆகாது. எனக்கு இந்த கிட் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நமக்கு இந்த தெர்மல் பேஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்குன்றத. ஸோ நீங்க வாங்கும்போது கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு நிறையவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணதுனால ஹீட் ஈக்குவலாவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம அந்த ஃபோம் ஸ்டிக்கர் அதுக்கு மேல ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வாங்கின அந்த பெல்லிட்டியர் மாடல் தான். ஸோ இந்த பெல்லிட்டியர் மாடல் அது நம்ம வந்து வைக்க போறோம். அந்த பெல்லிட்டியர் மாடல் அந்த எழுதி கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த நம்பர் போட்டிருக்க இடம் தான் அந்த கோல்ட் சைடு, அதுக்கடுத்து நம்பர் போடாத இடம் ஹாட் சைடு. இந்த ஹாட் சைடை நம்ம இந்த பெரிய ஹீட் சிங்ல, கோல்டு சைடை அந்த குட்டி ஹீட் சிங்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இந்த பெல்லிட்டியர் மாடல்ல நம்ம இந்த தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது நீங்க கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண வேணாம், ஏதாவது பிரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கூலிங் ஃபேன், அதுக்காக அந்த கூலிங் ஃபேனுக்கான ப்ரொடெக்டரை அது மேலே வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பெல்லிட்டியர் மாடல்ல இருந்து வர அந்த குட்டி ஹீட் சிங் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏற்றி வைக்கிறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி அடிச்சுக்கலாம். அந்த பீஸை கட் பண்ணதுக்கு மெஷின் இல்லை நினைச்சு கூட நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க வந்து கத்தியை சூடு பண்ணி கூட நீங்க வந்து வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் நான் இப்படி வந்து வுட் பீஸை வெட்டி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த வுட் பீஸில் தான் நம்ம இந்த ஹீட் சிங்கை, பெரிய ஹீட் சிங்கை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பிவிசி ஷீட்டில் வச்சிங்கன்னா அந்த பெரிய ஹீட் சிங்கில் வர அந்த ஹீட் வந்து அந்த பிவிசி ஷீட்டை மேபி மெல்ட் பண்ணது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த வுட்டை வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஹீட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதனால தான்
இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணதுக்காக ஹீட் சீக்ல நம்மளோட இந்த வுட்ல நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைட்லயுமே. கூலிங்கா நேரம் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி CPU ஃபேன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த CPU ஃபேனை நம்மளோட ஹீட் சிங்க்ல வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஹீட் சிங்க் சைடுல நீங்க வந்து 2 ஸ்க்ரூ போட்டாலே அது வந்து அப்படியே டைட்டா நின்னுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கலாம். குட்டி CPU ஃபேன்ல இருந்து வர வயரை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக நம்மளோட கூலிங் ஃபேன், அதுக்கு அடுத்து பெலிட்டர் மாடியூல், இதுல இருந்து வர எல்லா பாசிட்டிவ் வயர்ஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் வயர்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிப் லைட்ல இருந்து வர அந்த வயர்ஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த கனெக்டர்ல இருந்து வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸ் அதோட வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த வயர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட அந்த கனெக்டர் எல்லாம் வச்சிருக்க அந்த பாக்ஸை வந்து மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பக்காவா ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்மளோட வயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டேக் யூஸ் பண்ணி டையும் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த டோரோட ஹேண்டில் எல்லாம் நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுவிட்ச், அதுக்கு அடுத்து அந்த கூலிங் ஃபேன் எல்லாம் நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி கவரும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து அதை பெயிண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கு அடுத்து அந்த டேப் எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து குட்டி சுவிட்ச் யூஸ் பண்ணனால நம்மளோட இந்த சுவிட்ச் வந்து 5 ஆம்பு தாங்காதனால அந்த சுவிட்ச் வந்து மெல்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால நான் இப்போ வந்து அந்த சுவிட்ச் எடுத்ததுக்கு அடுத்து அந்த சுவிட்ச் கனெக்ஷனை நம்ம வந்து சுவிட்ச் இல்லாத மாதிரி டேரக்டாக வயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த ஹோலை கவர் பண்ணதுக்காக நம்ம இப்போ வந்து சுவிட்சை ஏற்றி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த சுவிட்ச் வந்து ஜஸ்ட் டம்மியாக தான் இருக்கு. என்கிட்ட 16 ஆம் சுவிட்ச் இல்லை. ஸோ அதனால தான் நான் இப்போ வச்சிருக்கேன். அப்புறமேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சுவிட்சை செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மினி ஃப்ரிட்ஜ் பக்காவே ரெடி ஆகிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். இதோட லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லைட் எல்லாம் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்க லைட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத. இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து பவர் சப்ளைக்கு நான் இப்போ வந்து 12 வோல்ட் 5 ஆம்ப் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த அடாப்டர்ல இருந்து வர அந்த கனெக்டரை நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பாருங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபேன் சுத்துறதை நீங்களே பார்க்கலாம். ஆன் பண்ண 10 செகண்ட்ல கூலிங்கான காத்து தான் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஸ்ப்ரைட்டோட டின் கேன் எடுத்திருக்கேன். டின் கேன் நீங்கள் வந்து ஏதாவது ஜூஸ் கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து என்கிட்ட ஸ்ப்ரைட் இருந்துச்சு, ஸோ அதனால ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து மாசாவும் நான் வந்து உள்ளே ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 2 டைரி மில்க் எடுத்திருக்கேன். நான் அந்த டைரி மில்க் நீங்களே பார்க்கலாம் கொல கொலன்னு இருக்கு. ஏன்னா அந்த டைரி மில்க் வந்து வெளியே இருந்தால் ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிருக்கு. உள்ள வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத நம்ம கடைசியில் பார்ப்போம். அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் இப்போ வந்து 35.5 டிகிரி. இப்போ நம்மளோட டிஜிட்டல் தெர்மோமீட்டரை உள்ள வச்சிருவோம். இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டெம்பரேச்சர் காட்டுதுன்றத. இப்போ நீங்களே பார்க்கலாம் 15.7 டிகிரி கிட்ட டெம்பரேச்சர் வந்திருக்கிறது. அதாவது 20 டிகிரி கம்மி பண்ணியிருக்கு வெளியே இருக்க டெம்பரேச்சரை விட. இப்போ நம்ம அந்த டின் கேனை வெளியே எடுப்போம். நார்மலாக நம்மளோட இந்த ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி அந்த டின் கேனுக்கு மேலே அந்த தண்ணி ஃபார்ம் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ இந்த டின் கேனுக்கு மேலே தண்ணி ஃபார்ம் ஆயிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஜூஸை ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து இதுக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்களே பார்க்கலாம் அந்த உள்ள இருக்க ஜூஸோட டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரிக்கு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அதாவது நல்ல ஒரு கூலிங்காக தான் இருக்கு. அதாவது வெளியே இருக்க டெம்பரேச்சர் 36 டிகிரி. இப்போ நம்மளுக்கு உள்ள இருக்க டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நான் வந்து இந்த ஜூஸை வந்து இன்னொரு 2 ஹவர்ஸ் வச்சிருந்தேன்னா 15 டிகிரிக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் இந்த டெம்பரேச்சரை. இப்போ நீங்களே பார்க்கலாம் நம்ம இந்த டைரி மில்க் வந்து மெல்டாவே இல்லை, நல்லா கூலிங்காகவே தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.